ஹலோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டேக்ஸில் வந்து ஒரு மெஷர்மெண்ட் வந்து எப்படி எடுக்கிறதுன்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சேனலை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் நம்ம என்ன பண்ணணுன்னா, இங்கே மேலே ரிப்பனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து நியூ மெஷர்ன்ட்டு இருக்கும். இந்த நியூ மெஷரை வச்சு நம்ம டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். டோட்டல் சேல்ஸ்னால் நம்மளுக்கு என்ன, டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டர் சேல்ஸு அது எல்லாமே சம் பண்ணும்போது நம்மளுக்கு டோட்டல் சேல்ஸ் கிடைக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நியூ மெஷர்ன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, நியூ மெஷர் குவிக் மெஷர் இல்லை காலம் இருக்குது, டைம் மெஷர்மெண்ட்டும் இருக்குது அண்ட் நியூ டேபிளும் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நியூ மெஷரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் ஃபார்முலா எழுத போகிறேன். லைக் நம்ம ஆல்ரெடி சின்டாக்ஸ் பார்த்துருப்போம் சேல்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்ட்டு. ஸோ இங்கே டோட்டல் சேல்ஸ் மெஷரில் வந்து நான் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா டேட்டாவில் வந்து மெஷர் க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ நான் டோட்டல் சேல்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆர்டர் சேல்ஸ் நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கு டோட்டல்